மிக பெரிய நிலநடுக்கத்தினால் தன் வீடு முற்றிலும் இடிந்து போன சூழ்நிலையிலும் அதற்குள் சிக்கியிருந்த பெண் ஒருவர், நான் பைபிளை அணைத்து கொண்டிருந்தேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை கைவிடாமல் காப்பாற்றினார் என்று கூறியுள்ள இந்த சாட்சியானது சமூக வலைதளத்தில் பரவி வைரலாகி அனைவரையும் வியக்க வைத்துள்ளது. Nunca lo solté. Él tampoco me soltó a mí. Él tampoco me soltó. De hecho, me puso la Biblia entre los escombros, porque tenía la Biblia en la sala de mi casa. கடந்த ஜூன் 24 வெனிசுலாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட மிகப்பெரிய சேதத்தால் 3000க்கும் மேற்பட்ட மக்கள் மரித்துள்ளனர். 40,000க்கு அதிகமான மக்களை காணவில்லை என்ற செய்திகள் எல்லாம் வந்த வண்ணமாக உள்ளது. இந்த கோர சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட பெண்ணொருவர் தன்னுடைய வீடு முற்றிலும் பாதிக்கப்பட்ட நிலையில் அதனுள் சிக்கியிருந்த எல்கிஸ் பிரிட்டோ என்ற சொல்லப்படுகிறவர் 4 நாட்கள் கழித்து மீட்கப்பட்டார். மருத்துவமனையில் இருந்த அவரிடம் நேர்காணல் எடுத்தபோது அந்த சகோதரி, 4 நாட்களாக இடிபாடுக்குள் நான் சிக்கியிருந்தேன், என் அருகே பைபிளானது இருந்தது. நிலநடுக்கத்திற்கு முன்பு இந்த பைபிளானது ஹாலில் இருந்தது. எப்படியோ இடிபாடுகளுக்குள் உண்டாகும்போது பைபிளானது என் அருகே வந்தது. அதை பார்த்தவுடனே அதை எடுத்து என் நெஞ்சார அணைத்து கொண்டேன். எனக்குள் இருந்த பயம் மாறி சமாதானம் உண்டானது. ஆண்டவரை பற்றி பிடித்து கொண்டது போல ஒரு உணர்வு உண்டானது. நானும் அவரை பற்றி கொண்டேன், அவரும் என்னை பற்றி கொண்டார். தற்பொழுது 4 நாட்களுக்கு பிறகு நான் காப்பாற்றப்பட்டேன் என்று தன்னுடைய சாட்சியை உருக்கமாக கூறினார். Nunca lo solté. Él tampoco me soltó a mí. Él tampoco me soltó. De hecho, me puso la Biblia entre los escombros, porque tenía la Biblia en la sala de mi casa, ¿verdad? Y resulta que yo no estaba en la sala de mi casa. Yo estaba como un piso debajo de mi casa. Y no sé, yo buscando como algo, a ver si encontraba algo. Encontré algo que tenía como muchas hojitas y pues me di cuenta de que era la Biblia. Y la abracé, viene aquí la Biblia. Está un poquito estropeada, pero sí, y aquí adentro creo que no lo he visto todavía. Jesús es la misericordia. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட ஆபத்துகள் வந்தாலும் நாம் தேவனை நோக்கி பார்க்கும்போது அவர் வந்து நம்மை காப்பாற்றுவார் என்பது இந்த சாட்சியின் வழியாக தெளிவாகிறது. நாமும் ஆண்டவர் மீது நம்பிக்கையாய் இருப்போம். தேவன் நம் வாழ்க்கையிலும் பெரிய அற்புதங்களை செய்வார். இந்த காணொளியை பாருங்கள், பகிருங்கள். தேவநாமம் மகிமையடையட்டும்.